Hi, hello, welcome. This is Vera Level Kalvi YouTube channel. 12th Standard Computer Applications, Chapter number 4, PHP Hypertext Preprocessor. இந்த சாப்டர் தான் இந்த வீடியோ ப்ளஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் நாம் பார்க்க போகிறோம். பிஹெச்பின்னா என்ன, பிஹெச்பின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றியான இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, பிஹெச்பியை ஹெச்டிஎம்எல் ஜாவாஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸோட எப்படி எம்பட் பண்ணி அதன் மூலமாக வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது, அண்ட் பிஹெச்பியை நாம் கற்றுக்கணும்னா அது பற்றியான டோக்கன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். பொதுவாகவே எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிறதா இருந்தாலும் அதோடைய பேசிக்ஸாக இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் அப்படின்னா டேட்டா டைப்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், செப்பரேட்டர்ஸ், லிட்ரல்ஸ், கேரக்டர் செட், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்றதையும் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்றதையும் ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராம் நாம் டெவலப் பண்ணும்போது அதில் எக்கோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இந்த லெசனில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லெசனுக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராமை எப்படி நாம் க்ரியேட் பண்ணுறது, அதன் மூலமாக நமக்கு என்னென்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். பிஹெச்பியை பொறுத்தவரையும் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இன்னொன்று சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். பிஹெச்பியை பொறுத்தவரையும் இட் இஸ் அ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னன்றதை நாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது சிம்பிள் பிஹெச்பி ப்ரோக்ராமை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பொதுவாக C++ ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் printf அப்படின்றது அவுட்புட்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அவுட்புட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி சி அவுட் அப்படின்றது C++ல அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஜாவாவை பொறுத்தவரையும் system.out.println இல்லைனா system.out.print அப்படின்றது அவுட்புட்கான ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல எக்கோ அப்படின்றது அவுட்புட்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த எக்கோ அப்படின்றதுல நீங்கள் என்ன கொடுத்தாலும் இட் வில் பி டிஸ்பிளே ஆஸ் அ அவுட்புட். இப்போ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஹலோ வேர்ல்டை நீங்கள் இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்றது உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ இஸ் அ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு பிரிண்ட் த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ப்ரோக்ராம் we are going to calculate the sum of two numbers ப்ராப்ளமை பிஹெச்பியில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அசைனிங் த வேல்யூஸ், டைரெக்டாகவே வேல்யூஸை ப்ரோக்ராம்லேயே கொடுத்து அதுக்கான அவுட்புட் என்னன்றது பார்க்கணும். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும்னா ரெண்டு வேரியபிள் நமக்கு தேவை. அதாவது ஒரு வேரியபிள் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டோரேஜ் ஏரியா டு ஸ்டோர் த வேல்யூ. ரெண்டு வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணி அதுக்கான சம் ரிசல்ட் ஒன்று வரும். அந்த சம் ரிசல்ட்டை இன்னொரு வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணணும். அப்படி ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு வேரியபிள் ஒன்று தேவை. அப்போது இந்த ப்ரோக்ராமில் நமக்கு தேவையானது 3 வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸை பொறுத்தவரையும் பிஹெச்பியில் $சைன் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். A இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். A இஸ் அ வேரியபிள். ஃபர்ஸ்ட் நம்பரை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ், மெமரி பாக்ஸ். ஸோ ஒவ்வொரு லைனும் பிஹெச்பியில் செமிகாலன் வச்சு தான் முடியணும். HTML பொறுத்தவரையும் அந்த ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 5 ஃபர்ஸ்ட் வேரியபிளாக கொடுத்துருக்குறோம். B இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எந்த வேரியபிளும் பிஹெச்பி ப்ரோக்ராமிங்கில் பொறுத்தவரையும் $சிம்பிள் வச்சு தான் கொடுத்துருக்கணும். ஸோ தேர்ட் வேரியபிளாக நான் என்ன வச்சுக்கிறேன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கான வேரியபிள். ஸோ அதுக்கு பேர் நான் சம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு $A ப்ளஸ் $B அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ $A $B ரெண்டையும் ஆட் பண்ணினா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரிசல்ட் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது எக்கோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாம் யூஸ் பண்ணணும். ஸோ எக்கோ sum is equal to SUM is equal to அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் அவுட்புட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகும். அவுட்புட்டோடைய வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை நீங்கள் $sum அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல sum is equal to 8 அப்படின்றது உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நாம் நம்மளே தானே A is equal to 5 கொடுத்துருக்கோம், B is equal to 3ன்னு கொடுத்துருக்கோம், ஏன் நம்ம யூசர்ட்டேருந்து அட் த டைம் ஆஃப் ரன் டைம் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வந்தால் பண்ணலாம், அதையும் பண்ண முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ரீட் லைன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரீட் லைன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நாம் எழுத வேண்டியது என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் வேணும்னா என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்.
இப்போ அவுட்புட்டில் வெறும் சம் இஸ் ஈக்குவல் டு 18 மட்டும் வராமல் எப்படி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்னா என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் நாம் ஒரு நம்பர் கொடுக்கணும், அடுத்தது என்டர் த செகண்ட் நம்பர் இன்னொரு நம்பர் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா சம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்றத ஆட் பண்ணி சம்மோட வேல்யூ என்னவோ நாம் என்ன நம்பர் கொடுத்தோமோ அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ரீட் லைன் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர்னு கொடுத்தாச்சு. அண்ட் செகண்ட் லைன் என்ன எழுத போகிறோம்னா ரீட் லைன் என்டர் த another நம்பர். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணினா என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குது. நான் வந்து 67 அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்பர் 53 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரெண்டையும் ஆட் பண்ணால் த ரிசல்ட் சுட் பி 120. 120ன்றது நமக்கு ரிசல்ட்டாக வருது. இதுதான் ப்ரோக்ராமு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் PHP ப்ரோக்ராமை ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், அந்த 4th சாப்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நாம் PHPயோடைய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.